நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு பந்தல் போட்டு அதில் 4-5 பீக்கிங்க கொடி விட்டுருக்கோம். இதில் ஒரு சின்ன அதிசயம் என்னங்கன்னா, சூரியன் வந்ததுமே தான் பூவெல்லாமே விரியும். இது வந்து சூரியன் மறைஞ்சதுமே இந்த பூவெல்லாம் விரிய ஆரம்பிச்சிடும். கொசும் கூட உட்காந்துட்டு இருக்குங்க. சே, எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னங்கன்னா, இந்த பூச்சிக வண்டுகள்லாம் வந்து உட்கார்ந்தாதான் இந்த மகரந்த சேர்க்கை எல்லாமே நடக்கும்ல. அப்போ இந்த நைட் டைம் விரிஞ்சு எதனால மகரந்த சேர்க்கை நடக்கும்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கட்டெரும்புகள்லாம் இருக்குது. இது வந்துச்சுன்னா மேக்ஸிமம் நோய் தான் அதிகமாக வரும். சும்மாவே வெயிலுக்கு இந்த காய்களை தாங்குறது. எனக்கு பாருங்க, இந்த பிஞ்சுகள் எல்லாமே வாடி வாடி போய் கிடக்குது. இது எப்படி சாத்தியம்னு தெரியல. அப்புறம் காலையில் டைம் பார்த்தோங்கன்னா நிறைய பூவெல்லாம் உதிர்ந்து கிடக்கும் இந்த வெயிலுக்கு. இங்க பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. மேலெல்லாம் செம்ம அழகா இருக்கும். ஆனால் காலையில் நிறைய பூ எல்லாம் காலையில் பூ விரிய ஆரம்பிச்சிருக்கும். இங்கே மட்டும் பூவெல்லாம் உதிர்ந்து கிடக்கும். காலையில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ நைட்டு ஒரு 11:15 இருக்கும் இந்த வீடியோ எடுக்கிறப்போ. யாரெல்லாம் இந்த பீக்கிங்காய் வந்துட்டு ஈவினிங் டைமில் பூ விடுன்னு ஏன் விடுன்னு தெரிஞ்சாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன ரீசன் எனக்கு தெரியல, ஆனால் அழகாக இருக்குது. ஆனால் இதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸ்மெல் பண்ணி பார்க்கலன்னா இன்னொரு டைம் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.